அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 250வது வாரம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துறது ரொம்ப ஈஸி, அது செயல்பாடுகளை பரிசீலிப்பதும் ரொம்ப ஈஸி. ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். 250 வாரம் நடந்துருச்சு, நல்லா நடத்திட்டாங்க, கொண்டுட்டாங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்தினாங்க அப்படின்னு. ஆனா அதே சமயம் அந்த 250 வாரத்துக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாரத்திலையும் இதை தொழில் தொடங்கி ஒன்னும் இல்லாம இதை நடத்தணும்னா ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இது ஒரு பெரிய லெவல்ல கூட பண்ணிருக்கலாம், இங்க இல்லாம ஒரு ஹால் எடுத்து கூட பண்ணிருக்கலாம். 250 வாரங்கிறது ஒரு சாதாரண விஷயம். நானுமே அதான் இன்னைக்கு மறக்க கூடாதுன்றதுக்காக காலையில இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் நான் வெளியே முதல் தடவை வரேன். நான் நிறைய தடவை என்ன கூப்பிட்டு அவங்க எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. நீ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டாங்க, வாங்க வந்தா வரமாட்டார்ல. அந்த எஸ்எம்எஸ்ல தான் எனக்கு தகவல் வந்தது. ஆனா நேற்று தாமோதரன் ஐயாவை கோர்ட்ல இருந்து வரும்போது நான் பார்க்கும்போது உங்களுக்கு தகவல் வந்துருச்சான்னு கேட்டாங்க. இல்ல நான் அது இல்லன்னு சொல்லக்கூடாது, வந்துருச்சு அப்படின்னா. அப்புறம் திருப்பி வரல அப்படின்னா திருப்பி அவர் சரி நான் அனுப்ப சொல்றேன் அப்படின்னாங்க. அவர் ஆப் போய் சொல்றாரு, ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு பார்த்தேன். அதனால ஏன் இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, என்றைக்குமே ஒரு அட்வைஸ் பண்றது, ஒருத்தருக்கு நம்ம ஒரு செய்திகளை சொல்வது கேட்கறது உலகத்தில் மிக மிக கம்மியாயிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு நீ சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளே கூப்பிட்டு இதை இப்படி செய் அப்படின்னு சொன்னா செய்ய சொல்றது இல்ல. அம்மா இந்த கடையில தான் டெய்லர் நல்லா தைப்பா, நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நீ நம்மெல்லாம் ஒரு 25 வயதுக்கு மேலே, ஒரு 40 வயது 50 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களை இங்கே பதப்படுத்தி உட்கார வைத்து நாம் சொல்வதை கேட்ப வைப்பதே பெரிய சாதனை. அந்த சாதனை அதுக்கு எப்படி வருது? தாமோதரன் ஐயா கிட்ட இருந்து வருது. இப்போ இதனுடைய இந்த நாகேஸ்வர பார்க்கினுடைய ஒரு இதுதான் ஒரு ஆளை விழுதுதான் நடேசன் பார்க். ஏன்னா நான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் பேசுறதுக்கு அந்த பார்க்கு வந்தேன். ஒரு அரசாங்க ரகசியம் பேசுறதுக்கு வாக்கிங் நான் சொன்னேன். கோர்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்போ நான் வரும்போது என்ன பண்ணேன், அப்ப அந்த ஒருத்தர் சொன்னாரு, நீங்க பார்க்குள்ள அப்படி கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன், நான் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா. அப்ப நம்ம எப்பவுமே நடக்கிறாள், சரி 1 hour நடந்துருவோன்ட்டு அன்னைக்கு ஷூ இருந்தது, என்னுடைய ஷூவை கழட்டி போட்டு அந்த ஷூவை கட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு 4 பேர் இருந்தாங்க, ஒரு 6 பேர் இருந்தாங்க, ஒரு 8 பேர் இருந்தாங்க, திடீர்னு ஒரு 3 பேர் வந்தாங்க, திடீர்னு ஒரு 7 பேர் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் உண்மையிலே என்ன நினைச்சேன்னா, இது இவங்க பேசுறது இந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. இது பிசினஸ் என்ன பண்ண, எப்படி டெவலப் பண்ண. சரி, எனக்கு ஒரு ஆசை, இது என்னதான் நடக்குது நம்ம போய் பார்ப்போமே. எப்பவுமே நான் போய் உள்ள போய் பார்த்து இங்க நின்று அப்படி நின்று அங்க நின்றுட்டு இருந்தேன். இவங்க திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தாமோதர ஐயா திருக்குறளை பத்தி சரி தமிழை பத்தி பேசுறாங்க, நம்ம கேட்போம்னு கேட்டா ரொம்ப ஆவலா இருந்தது. அப்ப ஆவலா இருக்கும்போது என்னோட மனதில் என்ன தோன்றுச்சுன்னா, இதை நான் மட்டும் கேட்க, ஏன்னா வெள்ளிக்கிழமை கோர்ட்ல இருந்து இங்க பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இதை இன்னொரு அரங்கத்திற்கு கொண்டு போனோம், இன்னொரு மக்கள் கேட்க வேண்டும் என்ற ஆசையினால் தான் நான் உடனே அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க நடேசன் பார்க்க வர முடியுமான்னு. அவங்க ஈவினிங் தான் வரலாம் அப்படின்னாங்க. இல்லங்க நாங்க காலையில தான் வர முடியும், காலையில நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வச்சுக்கலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு சிரமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாருக்கும் எங்கேயோ அவுட்டிங் இருக்கும், வீட்டுல சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் வச்சு தாமோதரன் சரிங்க நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு 39 வாரம் முடிச்சு இந்த வாரம் 40வது வாரம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். 40வது வாரம் நடத்துறதுல இதுல நாங்க 100ஐ தொற்றி இருக்கலாம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவுல பார்க் ரெனோவேஷனுக்காக ஒரு காலகட்டங்கள்ல ஒரு 1.5 வருஷம் எங்களால அதை நடத்த முடியல. ஆகையால நாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்துதான் 25 வாரங்கள் கழித்து அதுக்கு பிறகு இப்போ 10 வாரங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 50வது வாரத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆகையால் இதையே நீங்கள் அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
யாரையும் நாங்க SMS அனுப்ப மாட்டோம், உங்களுக்கு சொல்ல மாட்டோம். 50வது ஆண்டு வாரத்தை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நீங்க வர வேண்டும் என்று சொல்கிறேன். மயிலை ரங்கசாமி அவர்களை வாழ்த்து வயது இருக்கிறது, ஆனால் வாழ்த்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது நடேசன் பார்க்கல. இப்ப சில விஷயங்கள்லாம்